வெல்கம் டு அவர் சேனல். ப்ரைஸ் தி லார்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சமையல் தெரிஞ்சுக்கலாம். என்னடா ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கேன்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ், நவராத்திரி வந்துருச்சு. நவராத்திரி டே ஒன்னோட ஸ்பெஷல் நெய்வேத்தியம் என்னன்றதை பார்ப்போம். எனக்கு இது சைல்ட்ஹுட் மெமரிஸ் அப்படின்னு சொல்லி நான் பழைய வீடியோஸ்லேயே போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நவராத்திரி ஃபஸ்ட் டேக்காக நான் ஸ்பெஷலாக ஒயிட் காராமணி சுண்டல் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஷைலபுத்ரின்ற அம்மனுக்கு படைக்கக்கூடிய ஸ்பெஷல் டிஷ். அதனால காராமணியை நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா 2 விசில் விட்டு இந்த மாதிரி மசீர மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை. அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கிக்கோங்க. துருவி வச்சுருக்க ஒரு தேங்காவையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் காராமணி வேக வைக்கும் போதே அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன். கொஞ்சம் தண்ணி வடிச்சிட்டு இந்த மாதிரி பதத்தில் நல்லா கிளறிக்கோங்க. எல்லாமே மிதமான சூட்டில் சிம்லேயே வச்சு கலருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவைக்கேற்ப பெருங்காயத்தூள் சேர்த்து மூடி போட்டு இறக்குனீங்கன்னா இந்த சுண்டல் ரெடி. ஈஸி டு மேக், ரொம்ப ஸ்பெஷல் அண்டு ஹெல்தியும் கூட. இது நவராத்திரியோட டே 1 ஸ்பெஷல் ஷைலபுத்ரி அம்மனுக்கு படைக்கக்கூடிய பிரசாதம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் என் சைல்ட்ஹுட் மெமரிஸை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ டு ஆல்.